நான் நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதில் இந்த ரோட்டரி சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகளில் என்னுடைய தொகுதியில் என்ன நடந்தாலும் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, அந்த மேடையே எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி. நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூடுகின்ற ஒரு கூட்டம் தான் இந்த ரோட்டரி சங்கத்துடைய ஒரு குறிக்கோள். அந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதிலே பெருமையோடைய மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் சமூக சேவை செய்வாங்க, குறிக்கோள் இருக்கும், ஆனால் அது டைல்யூட். ஆனால் ரோட்டரி சங்கத்தை நான் காலகாலமாக பார்ப்பதற்காக அது நிறைவேறிய பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று உலகமே ஒரு மாதத்துக்கு முழு முக்கிய காரணம் அரசாங்கத்தோட உதவி, அவர்களோடு இணைந்து பணியாற்றிய காரணத்தினால் தான் எங்களுக்கு இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து சீரும் சிறப்போடு என்ன குறிக்கோளோடு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை சரியான பாதையில் விஷயம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு உட்கார வச்சுருக்காங்க. அதுதானே இந்த மைண்ட் வாய்ஸ் ரொம்ப நேரமாக நான் கேட்டுருக்கேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, இந்த நல்ல பிள்ளைகள் என்று வந்து இங்கே இருக்கிற அத்தனை ரோட்டரி நண்பர்கள் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், இங்கே தான் நம்ம பற்றி யோசிக்கிறாங்க, அப்படிதானே? விமன் எம்பவர். இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு சம்பாதிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்னமோ நம்ம நாட்டில் இந்த ஏழை பணக்காரன்றது யோசிக்கும் போது யார் ஏழை யார் பணக்காரன்றது இல்லை. இப்போ சில பேர் முன்னாடி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ காசு இருந்தாலும் இருக்கிறாங்க. காலையில் எழுதி கடவுளே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரோட அதிகமாக காசு வரணும்ட்டு. சில பேர் இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள், கடவுளே நான் இவ்வளோ காசு வச்சுருக்கேனே, நான் எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. Rotary Club of Madras is helping in empowering women by distributing 200 sewing machines. All the women getting these sewing machines have been trained in the Vocational Institute Center for training at this institute. Skill development will help the women to have economic independence. Women empowerment is the process of giving women the power to make their own choice, control. It involves addressing the social, economic, political and legal issues that affect women. Women empowerment is important for achieving gender equality and creating a more inclusive and prosperous society. My special thanks to MLA Turu Davelu for participating in this function. I also extend thanks to DG Rotary Savan, President Rotary Chala Krishna, IPP Rotary SLV and others for their invaluable support and guidance. With heartfelt appreciation to all the Rotarians.